மேடையிலேயே தேம்பி அழுத டி. ராஜேந்தர். நளினி சொன்ன அந்த ஒரு வார்த்தை. திரையில் கர்ஜிக்கும் சிங்கம் இன்னைக்கு ஏன் இப்படி உடைஞ்சு போயிட்டாரு? இதோ அந்த உருக்கமான பின்னணி. 40 வருஷம் கழிச்சு உயிருள்ளவரை உஷா படம் இப்போ ரீரிலீஸ் ஆகுது. இதோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல தான் இந்த சம்பவம். நடிகை நளினி மைக்கு பிடிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. டிஆர் சார் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நளினி கிடையாதுன்னு சொல்லும்போதே அவங்க குரல் நடுங்குச்சு. சினிமாவில் யாருமே துணை இல்லாதப்போ ஒரு பாதுகாவலனா நின்னு தன்னை செதுக்குனவர் டி. ராஜேந்தர் தான்னு நளினி கண்ணீர் விட்டாங்க. நம்ம ஊர் தியேட்டர்ல டிஆர் படம் ரிலீஸ் ஆனா அவர்ன அந்த விசில் சத்தத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய எமோஷனல் பாண்டிங் இருக்குன்னு யாருமே நினைக்கல. நளினி பேச பேச ஒரு கட்டத்துல மேடையிலேயே டி. ராஜேந்தர் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. பல நடிகைகளை உருவாக்குன அந்த லெஜெண்ட் இன்னைக்கு ஒரு பழைய நினைவால குழந்தையா மாறிட்டாரு. அடடா, இதுதான்யா உண்மையான குரு சிஷ்யகி அன்பு. டி. ராஜேந்தர் அறிமுகப்படுத்தின அந்த காலத்து டாப் ஹீரோயின்ஸ் யாரெல்லாம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சினிமாவுல வெற்றி தோல்வி வரலாம், ஆனா இந்த மாதிரி நன்றியுணர்வு ரொம்ப அபூர்வம். உங்களுக்கு டி. ராஜேந்தர் இயக்கிய படங்கள்ல எது ரொம்ப பிடிக்கும்? உயிருள்ளவரை உஷாவா இல்ல மைதிலி என்னை காதலியா? இந்த எமோஷனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு டிஆர் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா மேடையிலேயே தேம்பி அழுத டி. ராஜேந்தர்.